எப்படி வந்த? எங்கும் இருப்பான் இந்த ஏகாந்தம். மிஸ்டர் மது, இந்த கேஸ்ல நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க? நத்திங் சார். ஆனா அந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு அந்த பொண்ணு வயர்ல வைங்க. ஏம்மா, அவர் கையை பிடிச்சு எடுத்தாரா? அவ்வளவு தைரியம் அவருக்கு எங்க இருக்கு சார்? உன்னை மானபங்கம் செய்ய பார்த்தாரா? நானே அவர் ஏதாவது ஒரு போஸ்ட்ல முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் மானபங்கம் செய்யல சார். நீயே அவருக்கு முத்தம் கொடுக்க நினைச்சியா? ஆமா சார், அதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். அடி இவ மூஞ்சில முள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காளா? என்னைக்காவது என் கண்ணுல படட்டும். அப்ப அவர் மேல சாட்டிய குற்றச்சாட்டு உண்மை இல்லைங்கிறியா? அவர் மேல நான் விழ தயாரா இருக்கேங்கிறதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் தனியா என்கிட்ட மாட்டுவார் இல்ல, அன்னைக்கு காட்டுவேன் நான் யாருன்னு. என்ன செய்வேன்? அவரை ரேப் பண்ணுவேன். இப்படி வெறுப்பிடிச்சவளை எல்லாம் விளக்க மாத்த எடுத்து நல்லா அடிக்கணும். ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டேன். எனக்காக மது வெளியே விட்டா இவன் என்ன ரேப் பண்ணிடுவான். என் கற்பை காப்பாத்துக்கு யுவர் ஆனர். இந்த பெண்ணை ஆஸ்திர வைத்தியசாலையில் சேர்த்து விடும்படி கூறி இது மாதிரி பொய் கேசுகளின் மேல் போட வேண்டாம் என்று நாகலிங்கம் பிள்ளை அவர்களை எச்சரிக்கை செய்கிறேன். மதுவை நிரபராதி என்று முடிவு செய்து இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறேன். மிஸ்டர் நாகலிங்கம், ஹோம் மினிஸ்டர் ஆகலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஹோமியும் ஒழுங்கு பண்ணிக்கலையே. அடுத்தவங்க கதையை விட்டுட்டு உங்க மானத்தை காப்பாத்திக்கீங்க. இல்ல உங்க பொண்ணு அதை பறக்க விட்டுடுவா. வீடு இல்ல. ரொம்ப நேரமா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னபடி செஞ்சா போட்டோவை தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்துருங்க. இதுல போட்டோ இருந்தா தானே? அப்படின்னா பொய் கேஸ் போட்டு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீ ட்ரை பண்ணதுனால நான் அப்படி செஞ்சேனே தவிர உண்மையிலேயே நான் அன்னைக்கு எடுத்தது பிலிமே இல்லாத கேமராவில். உன் நிர்வாண உருவத்தை காட்டி உன்னை பிளாக்மெயில் செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்ல. உன் போட்டோவை வித்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு தரம் குறைஞ்சவனும் அல்ல. உன்கிட்ட பெண்மைக்குரிய நாளும் இல்ல. அந்த நாளும் இல்லாதவ இலக்கணம் இல்லாத மொழிய போலவன்னு உனக்கு தெரியப்படுத்ததான் நான் நடிச்சேன். குட் பை. மது, ஏன் உருவம் உங்க கேமராவில் விழாம போயிருக்கலாம். ஆனா உங்க கண்ணுல நல்லா நின்னு போச்சு. ஒரு பெண்ணை அந்த நிலையில பாக்குற உரிமை ஒரு கணவனுக்கு தான் உண்டு. ஆமா மது, உங்க ஆண்மத்தனம் என் பேய் குணத்தை ஜெயிச்சிருச்சு. என் நெஞ்ச கோயில்ல காதல் தீபத்தை ஏத்திருச்சு. மற்றும் பத்தினி பெண்கள் தன் கணவன்மாரை சாகினி மோகினி டாகினி பிசாசுகளிடமிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தலையணை கீழே விளக்கு மாத்தையும் மெத்தை கீழே பழைய செருப்பு அவரை ரேப் பண்ணுவேன். மது இருக்காராங்க? எதுக்கு? கொஞ்சம் வேலை இருக்கு. உட்காரு உட்காரு. காமினி மோகினி லங்கினி சங்கினி அத்தனை பேர் ஒண்ணா வந்திருக்காங்களா? ஒருத்திதான் வந்திருக்காடா. அவளை நான் பச்சடி செஞ்சிடுறேன். நீ உள்ள போய் கருத சாத்திட்டு ஒளிச்சுக்க. அவளை நான் பாத்துக்கிறேன். ஹாய் லதா. ஹாய் மது. அடியே மோகினி, விடுறி என் தப்பிய. அது பேய் இல்லக்கா. பின்ன உன்னை ஏன் கட்டி பிடிச்சா? நான் கூட தான் கட்டி பிடிச்சேன். ஐயோ, உன்னை கோர்ட்ல என்னென்னமோ சொன்னாரடா. அதெல்லாம் உங்க தம்பி சொல்லி கொடுத்த சமாச்சாரங்க. அவர் கோர்ட்ல அழ சொன்னாரு, அழுதுட்டேன். சிரிக்க சொன்னாரு, சிரிச்சிட்டேன். எதுக்கு? சிரிச்சா சரிதிட்டு வரேன் சொன்னானா? சொன்னாருங்க. உன் கைய கூட கை மேல கை போடுறேன்னாருங்க. போட்டானா? போட்டாருங்க. நீங்க ஒத்துக்கிட்டா 3 முடிச்சு கூட போடுறேன்னாருங்க. சரிதான், கொஞ்சம் விட்டா 3 குழந்தையும் நாங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போங்க. பாருங்க, பாரத தேசம் பத்தினிகளுக்கு பிறந்த வீடு. அந்த பேரை கெடுத்துறாதீங்க. என் புருஷன் வர நேரமாச்சு. முருங்கைக்காய் பச்சடி செய்யணும்.
பூவே காலம் நம்மோடுதான் விடுகின்றதே நம்மோடுதான் மலர்கின்றதே ஏதேதோ எண்ணங்கள் தூண்டும் அழகெல்லாம் நீ கொண்டு வந்தாய் நான் உன்னை மார்போடு மார்பாய் நாளெல்லாம் தாலாட்டும் பாவாய் என்னடி தெய்வீகமே உன்னுடன் கல்யாணமே உன்னை நான் பாடிடும் தமிழ் சந்த குயிலே பூவே காலம் நம்மோடுதான் விடுகின்றதே வா போவோம் பூவோடுதான் மலர்கின்றதே அடி என்னை தொட்டதும் தானே உடல் நீயும் சிலிர்த்தாய் என் உணர்வை தூண்டாதே அது என்னமோ பண்ணுறதே நீ கையில் துவளாதே என் ஆசைய தூண்டுறதே உண்மை சொல்வேன் உன்மேல் தானே எந்தன் கண்ணோட்டம் அச்சில போட்டிடவா வித்தையை சொல்லிடவா நீதானே மாணவியே தோடுவா பூவே காலம் நம்மோடுதான் விடுகின்றதே வா போவோம் பூவும் நம்மோடுதான் மலர்கின்றதே ஜெயில் தண்டனை தான் போட்டிருக்கீங்களே தவிர 2 மாசம் பசியால சாகணும்னு போடலையே சார். அது இல்லைங்க. இந்த பாருங்க, அவளை சாக விடாம காப்பாத்தணும்னா இனிமேல் பத்மா, 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 நீ சாப்பிடுறது இல்லையா? தப்பு பத்மா. கடவுள் கணக்க முடிச்சுக்க சொல்லி கட்டளையிட்டது என் வாழ்க்கையை தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையே இல்லை. எந்த பொண்ணு விரும்புறது புருஷனுக்கு முன்னால மஞ்ச குங்குமத்தோட போகணும் தாங்க. சுமங்கலியா போகணும்னு நீ நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தையும் உன்னோட சேர்த்து கொள்றது பாவம் இல்லையா? பாவம் இல்லைங்க, புண்ணியம். தகப்ப ஒரு கொலைகார, தாய் ஒரு குற்றவாளி, கைதின்னு கேவலப்படுத்தி அரக்கத்தனமா இந்த சமுதாயம் செய்யற அவமானங்களை சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட பொறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை வாழ முடிச்சு போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. தப்பு பத்மா. உலகமெல்லாம் நம்மள குற்றவாளின்னு சொன்னிச்சு. ஆனா நம்ம 2 பேரையும் குற்றவாளியிலேன்னு நம்புற ஒரே ஒரு ஜீவன் நம்ம குழந்தைதான். அது மட்டுமல்ல பத்மா, அந்த குழந்தை பிறக்கணும். பிறந்து மரணமடைந்த தந்தையை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஒரு தாய் குழந்தையை மடியில வச்சுக்கிட்டு ராமாயணம் சொல்லுவா, பாரதம் சொல்லுவா. ஆனா பத்மா, நீ நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டு கதையை சொல்லு. தூக்கிலிடப்பட்ட அவன் அப்பனுடைய கதையை சொல்லு பத்மா. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு சட்டம் நியாயம் தன் தந்தையை எப்படியெல்லாம் விழுங்குச்சுன்னு சத்தம் போட்டு சொல்லணும். குரல் உயர்த்தி அவன் செய்யற ஓசையே எத்தனையோ அதிர்ஷ்டக்கட்டைகளின் சரித்திரத்துக்கு விமோசனத்தை ஏற்படுத்தணும். தர்மத்துக்கு கடவுள் வாழ்த்து பாடணும். கேளு பத்மா, நீ உயிரோட இருந்து தர்மத்தை காப்பாத்த போற நம்ம குழந்தைக்கு உயிர் கொடு பத்மா.
சிவா, கண்ணில் பட்டாரா கடவுள்? கடவுள் இல்ல, பேய்களை தான் பார்த்தேன். இந்த நாகலிங்கம் பிள்ளையும் வேண்டியவர்களுக்கெல்லாம் கடவுள், வேண்டாதவர்களுக்கு பிசாசுடா. ரயில்ல கொள்ளை அடிச்சு வேன்ல போட்ட தங்கத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. சொல்ல மாட்டேன். அந்த நரசிம்மன் நீ என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. நான் உங்க உயிரோட விளையாட வேண்டாம். அனாதையான அந்த சுந்தரத்தை தூக்குல போட்ட பிறகு அந்த தங்கத்தை வெளியே கொண்டாந்து ஹாப்பியா வாழலாம் நினைக்கிறியா? தங்கத்து மேல ஆசை இருந்தா அதை எடுத்துக்கிட்டு என்னைக்கோ எங்கேயோ ஓடி போயிருப்பேன். மறுபடியும் அதை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் என் லட்சியம். அரசாங்கத்துக்கிட்ட உனக்கு ஏண்டா இவ்வளவு பற்று? முதலமைச்சர் உனக்கு என்ன மாமனா, இல்ல ஹோம் மினிஸ்டர் உனக்கு என்ன மச்சானா? ஆட்சி செய்யறவங்க ஒட்டோ உறவோ தேவையில்லை. இந்த அரசாங்கம் மக்களுடையது, அந்த தங்கமும் மக்களுடையதுதான். அவ்வளவு தேசபக்தி உள்ளவன் திருடங்களுடைய இடம் சேர்ந்த உன்ன மாதிரி தேச துரோகிகளை ஜெயில தள்ளுறதுக்குடா.